உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்ப இந்த பாரதியை தண்டிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், படக்குன்னு இப்படி எல்லாம் கோவப்படக்கூடாது சார். இங்க இருங்க, வேற மாதிரி ஒண்ணு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அவ சாவர வரைக்கும் இந்த வேதனையோடவே இருந்துட்டு இருப்பா. இல்லாண்டா ஈஸியா செத்து போயிடுவா சார். வேற மாதிரினா புரியல சார். இப்ப நான் உங்க இடத்துல இருந்தேன்ட்டு வைங்க, இந்நேரம் சாரதாவை கொன்னு ஆத்துலயோ குளத்திலயோ தூக்கி வீசிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். அவங்க சாவுக்கு பாரதி தான் காரணம்னு ஆதியை நம்ப வச்சிருப்பேன். சார், அதுக்கப்புறம் அந்த பாரதிய நாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், அந்த ஆதி பையிலே தண்டனை கொடுத்துருவான் சார். அதுக்கப்புறம் அந்த பாரதி ஆசைப்பட்ட சொத்தும் கிடைக்காது, ஆதி கூட வாழ்ற சுகமும் கிடைக்காது. அவளுக்கு பிறந்த குழந்தையையும் அந்த ஆதிக்கும் அவளுக்கும் பிறக்க போற குழந்தையையும் கையில வச்சுக்கிட்டு தெரு ஓரத்துல பிச்சை தான் எடுக்கணும். சார், என்ன சார் எதுவும் பேச மாட்டீங்க? இல்ல, நீ சொல்றதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. சார், நான் உங்க இடத்துல இருந்திருந்தா இப்படி பண்ணிருப்பேன்னு தான் சொன்னேன். நீங்க இதை பண்ணணும்னு சொல்லல சார். ஏன் இதை நான் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு எங்க அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் தான் வந்தேன். ஆனா எல்லாரும் சேர்ந்து பிளான்லாம் இப்படி பண்ணாங்கன்னா அப்புறம் இந்த அறிவு பழைய அறிவா மாற வேண்டியது இருக்கும். சார், அப்புறம் எதுக்கு சார் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இப்ப உங்க காலத்துக்கு அப்புறம் உங்க ஸ்வேதாவுக்கு இந்த சொத்து கிடைக்கலன்டா என்ன சார் பண்றது? ஸ்வேதாவுக்கு புருஷனும் இல்ல, இந்த சொத்து இல்லன்ட்டு வச்சுக்கோங்களேன், பாவம் சார் அந்த புள்ள. கரெக்டா சொன்ன. நாளைக்கு நான் இல்லைனாலும் என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது. என் பொண்ணுக்கு முன்னாடி எங்க அக்காவையும் பார்க்க மாட்டேன், எங்க அக்கா மகனையும் பார்க்க மாட்டேன். இப்ப நடக்க போறது தீர்த்த விழா இல்ல, எங்க அக்காவுக்கு திதி கொடுக்கிற விழா. சரி சார், உங்களுக்கு இந்த விஷயத்துல என்ன உதவி வேணாலும் கேளுங்க. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன், அதனால நீங்க கவலைப்படாதீங்க. சரி சார், நான் அப்புறம் கூப்பிடுறேன் சார் உங்களை. என்னையா மாப்ள இங்க என்ன குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க? டெய்லி 1 மணி நேரம் இங்க வந்து நின்னா நல்லது நடக்கும்னு சக்கம்பட்டி ஜோசியர் சொல்லியிருக்காரு. என்னையா நீ சும்மா லந்து கொடுத்துட்டே இருக்கிற? நீயே போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்த? என்ன பாக்குற? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஏய், நான் என்ன வெட்டி பாலையா நானு? இந்த ஊர் பஞ்சாயத்து பிரசிடண்ட் ஐயா நானு. 4 பெரிய மனுஷங்க போன் பண்ணுவாங்க, 4 பஞ்சாயத்து வரும், தாசில்தார் பேசுவாரு, விஓஓ பேசுவாரு, எம்புட்டு வேலை இருக்கு. அவங்களா பேசுவாங்க. சரி, நீ இப்போ யார்கிட்ட பேசிட்டு இருந்த அது சொல்லு. அது இந்த ஆசரிப்பட்டி விஏஓ முரளி இருக்கான் பாரு, அவன் தான் பேசிட்டு இருந்தான். ஏய், அது அது வந்து நம்ம ஊருக்கு மேக்கால இருக்கிற தென்னந்தோப்புல இடம் வாங்க போறானா, அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நீ வேற தப்புச்சுண்டா சாமி. ஓய் ஓய் மாமா, நான் கேட்கறேன், தப்பா நினைச்சுக்காத. நீ நல்லவன் ஆயிட்டவன், புள்ள மேல பாசம் வச்சிருக்கிற, என்ன மனுஷட்டெல்லாம் சரி. இருந்தாலும் எனக்கு உன் மேல ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு, அதனால தான் கேட்கறேன். கேட்கட்டா? என்ன கேளியா? தமிழக கடத்துல இருந்துதான் இத்தனை பிரச்சனை இத்தனையும் நம்மளுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. நான் மறுபடியும் கேட்கறேன் உங்ககிட்ட, என் மேலேயும் ஆதி மேலேயும் இருக்கிற பழைய கோபத்தினால நீ இது பண்ணலையே? இல்ல, நான் ஏன் கேட்கறேன்னா கூடவே இருக்கிற எவனோ ஒரு தந்தா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது. ஏய், என்னையா நீ என்னை போய் இப்படி சந்தேகப்பட்டு இருக்கிற? இங்கரியா, நான் உன்னையும் ஆண்டாளையும் பிரிக்க நினைச்சது உண்மைதான், நான் இல்லைன்னாலாம் சொல்லல. ஆனா குழந்தைய கடத்துற அளவுக்கெல்லாம் கொடுமையானவன் இல்லையா நானு? கோபத்துல யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம்ல மாமா. நான் ஒன்று சொல்லட்டா, நீ இது பண்ணன்னு எனக்கு தெரிஞ்சுன்னு வையன், அதுக்கப்புறம் நான் ஆண்டாளை பற்றியும் யோசிக்க மாட்டேன், எவனை பற்றியும் யோசிக்க மாட்டேன், புரியுதா? உன்னை கொன்னுட்டு உன் காசுலேயே வக்கீல வச்சு கேஸை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன்.
இந்தாரு, எனக்கு இந்த உலகத்திலே எங்கள் அம்மா விட அடுத்தது ஒருத்தனை பெருசாக பிடிக்கும்னா அது ஆதி மட்டும்தான். அவன் இந்த மாதிரி மன உளைச்சலோட வாழ்ந்துட்டு இருக்கிறது பார்க்குறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்குது. ரத்தம் கொதிக்குது எனக்கு. அவனை இப்படி அலைய வச்சவன் மட்டும் என் கையில் கிடச்சான்னு வச்சுக்க. தெரியும்ல என்னை பற்றி, நீ இதுக்கு முன்னாடி இத்தனை விஷயம் பண்ணியிருக்கல, அதெல்லாம் வச்சுட்டு மனசுக்குள்ளே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அதை கேட்டேன். நீ தப்பாக எடுத்துக்க சரியா? அட என்னய்யா நீ இதை போய் நான் இதுக்கே தப்பா எடுத்துக்க போறேன்? நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. ஓய், ஆ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? அதை கேட்க நீ யாரு? என்னையா பேச்சுல ஒரு மாதிரியா இருக்குது? எதிரில் பேசுறவனை பொறுத்து தான் என் பேச்சும் இருக்கும். அதான் எனக்கும். ஆள் இல்லாத வீட்டுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? சாம் கிளம்பி போ சரியா? கோல வெறியில இருக்கிற நான் உன் மேல. தம்பி, மற்றவங்கள மாதிரி என்ன நினைச்சிடாத. நான் ரொம்ப மோசமானவன். அதான் தெரியுமே நீ எப்படிப்பட்ட ஆள், எதுக்கு இங்க வந்திருக்கிறேன்னு. நீ வந்ததுல இருந்து இங்க என்னென்ன நடக்குதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும்யா. என்ன உன்னை ஆதி உன்னை நம்புறான். அந்த ஒரே காரணத்தினால தான் உன்னை எல்லாம் கண்டுக்காம இருக்கேன் நான். இல்லைன்னா இத்தனை நேரம் உன்னையெல்லாம் நிக்க வச்சு பேசிட்டு இருக்க மாட்டேன் நான். ஆதியோட பொண்ணு காணாம போனதுக்கு உனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன். நான் உன்னை விட மோசமான ஆள்னு உனக்கு அப்ப தெரியும்யா. அது எப்படி தம்பி? எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணுவீங்களா? இல்ல பாரதி பிளான் போட்டு கொடுத்து நீங்க எல்லாரும் அதுக்கேத்த மாதிரி டிராமா பண்ணுவீங்களா? ஏய், அந்த பாரதி யாரு, அவ சொத்துக்காக என்ன பண்ணுவா, இப்ப அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எல்லாமே எனக்கு தெரியும். இப்ப நான் இங்க வந்ததே அவளை பார்த்து எல்லாம் சொல்லிட்டு போறதுக்கு தான். ஆனா நான் இங்க வரேன்னு யாரோ அவகிட்ட சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதான் பயந்து வீட்டை பூட்டிட்டு போயிட்டா போல இருக்க. யா, உன்னையெல்லாம் பார்த்து பாரதி இல்லை, அவ குழந்தை கூட பயப்பட மாட்டாங்க. காமெடி பண்ணாத, நீ கிளம்பி போய. உனக்கெல்லாம் சாரதமா சொத்து கொடுத்து நீ தெரிந்தல. அந்த சொத்து எங்களுக்கு வரக்கூடாதுன்னு தானே பாரதி என்னென்னமோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. பாரதி என்ன பண்ண உன்ன? அது அவகிட்ட கேள. புரியல எனக்கு. தபார், இந்த அறிவு என் அக்காக்காக மட்டும்தான் மாறுவான், வேற யாருக்காகவும் மாற மாட்டான். யோ இல்லையா, நீ பாட்டுக்கு வந்தா நின்ன எல்லா தப்பு பாரதி பண்ண மாதிரி பேசி நீ பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிற. உனக்கு என்னையா பிரச்சனை? பிரச்சனை எனக்கு இல்ல தம்பி, உங்க பாரதிக்கு தான். அதுவும் என்னால தான் வரப்போகுது. இந்த சொத்துக்காக தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப எங்க அக்காவே மனசு வந்து சொத்தை எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா அதை கெடுக்கிறதுக்கு பாரதி என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். தபார், அவளை இதோட நிறுத்திக்க சொல்லு. இன்னொரு தடவை எனக்கும் என் பொண்ணுக்கும் ஏதாவது பிரச்சனை கொடுத்தா அப்புறம் என்னை பழைய அறிவாக தான் பார்க்க வேண்டியது இருக்கும். குறுக்க எங்க அக்கா வந்தாலும் சரி, எங்க அக்கா மகன் ஆதி வந்தாலும் சரி, யாரை பத்தியும் யோசிக்க மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.